வணக்கம். இது உங்கள் அஸ்ட்ரோஃபா ஆன்மீக கதைகள் சேனல். இன்று வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திர தினம், அதாவது வைகாசி விசாகம். இந்நாள் முருகப்பெருமான் அவதரித்த புனித நாள். இந்த நாளில் பக்தர்கள் திருப்புகழ் பாடி சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்கிறார்கள். ஆனால் முருகன் எதற்காக பிறந்தார்? அவரது கதையை இன்று நாம் கேட்போம். பண்டைக்காலத்தில் சூரபத்மன், சிங்கமுகன் என்ற அசுர சகோதரர்கள் தங்கள் தவம் மூலம் அபாரமான சக்தியை பெற்றனர். அவர்கள் இன்றைய தேவர்களையும் பூமியையும் சிரமத்தில் ஆழ்த்தினர். அவர்களால் அச்சமடைந்த தேவர்கள் திருமால், பிரமா மற்றும் சிவபெருமானிடம் கெஞ்சினர். அப்போது சிவபெருமான் தனது ஞானத்திலிருந்து வெளிப்பட்ட அக்னி சிசுவாக ஒரு சக்தியை உருவாக்கினார். இந்த தீய ஜோதியிலிருந்து பிறந்தவர்தான் முருகன். கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தனர். அதனால் அவருக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்தது. முருகன் சிறுவயதிலேயே விறுவிறுப்பாக வளர்ந்து சிவபெருமான் வழங்கிய வேலியை எடுத்துக்கொண்டு சூரபத்மனை எதிர்த்துப் போரிட்டார். இந்த போரில் அவர் சிங்கமுகனையும் சூரபத்மனையும் வீழ்த்தினார். சூரபத்மன் இறுதியில் தவம் நினைத்து சரணடைந்தபோது முருகன் அவனை மயில் மற்றும் சேவல் 2 உருவங்களில் மாற்றினார். இதுவே அவரது வாகனமாக அமைந்தது. இந்த கதையின் மூலம் முருகன் துன்பங்களை நீக்குபவர், அகில உலகிற்கு அருள் புரிபவர், பக்தர்களின் குருதி போன்றவர் என்பதும் தெளிவாகிறது. முடிவுரை: வைகாசி விசாகம் நாளில் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து ஓம் சரவணபவா என நாமஸ்மரணை செய்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோஃபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை மறுநாள் புதிய ஆன்மீக கதையுடன் சந்திக்கிறோம். ஓம் முருகா சரவணபவா.